அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேர் அன்பு சகோதர சகோதரிகளே, உறவுகளே, நான் இன்று ஒரு பலஸ்தீனில் நடந்த ஒரு ஃபோட்டோஸும் அதனுடைய வீடியோவும் நான் பார்க்க கிடைத்தது. மிகவும் கவலைப்பட்டேன், மிகவும் மன வருத்தப்பட்டேன். அவர்களுக்காக வேண்டி நாங்கள் துவா செய்ய வேண்டும். நான் அந்த ஃபோட்டோவை போடுறேன் பாருங்க. அதில் அந்த பொடி, அந்த சின்ன பையன் 12 கிலோமீட்டர் வெறும் காலோட நடந்து வந்திருக்கிறாரு. சாப்பாடு தேடி பசியில நடந்து வந்து அந்த சாப்பாடெல்லாம் எடுத்து அந்த கையில் எடுத்துட்டு, அந்த ஃபோட்டோவில் பாருங்க, அந்த சாப்பாடு அது காணுமே தெரியாது. ஏதோ கிடைச்ச சந்தோஷத்தில் அந்த போசஸ் இருக்கக்கூடிய இடத்துல அந்த போசஸில் கையை பிடிச்சி முத்தம் ஒன்று கொடுத்துட்டு அவர் திரும்புறாரு. இப்போ போகிறதுக்காக வேண்டி திரும்ப அங்கேருந்து தோட்டாக்கள் வந்து அவர முதுக பதம் பார்த்து அதனைக்கே ஆள் ஷஹீதாகி விட்டார். அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் மேலான சொர்க்கத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஷஹீதுகள் அவர்கள், அந்த சொர்க்கம் நம்மளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் துவா செய்ய வேண்டும். பேர் அன்பு சகோதரர்களே, இந்த ஃபோட்டோவை பார்க்கக்குள்ள கண் கலங்கிட்டேன். இன்ஷா அல்லாஹ் நம்மளால் ஏழுமான ஒரு விடயம்தான் துவா. அந்த துவாவை கட்டாயம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ஞாபகம் வரும்போதெல்லாம் அவர்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும். அவர் ஷஹீதுகள், இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் அவர்கள் இருப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய ஒரு குறைந்த பட்சம் அவர்களுக்காக செய்ய வேண்டிய ஒரே ஒரு உதவி துவா, அல்லாவிடம் துவா கேட்பதுதான். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.